இன்றைக்கு 8வது நாள். 8 நாள்லேயே எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரிகிறது. வணக்கம் ஜிதா. வணக்கம். வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகும் முதல்ல. ஓகே. பெட்ரோல் செட் வந்தாச்சு. பூஜை நேரம் முடிந்து விட்டது. என்ன இல்லாட்டி நிறைய ஆக்களை பார்த்துக்கலாம். என்ன இப்படியெல்லாம் பெட்ரோல் செட் இருந்தால் பெட்ரோல் செட் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் என்ன ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கோயிலடிக்கே வந்துட்டோம். மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இன்றைக்கு 8வது நாள். நாங்கள் இப்போ 100 days சேலஞ்ச் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். கூடுதலாக எங்களோட யூடியூப்பை பார்க்குற ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி எங்களோட டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 8 நாள், இன்றைக்கு 8வது நாள். 8 நாள்லேயே எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரிகிறது. என்னென்னு சொன்னால், வேலைக்கு படுக்கிறேன், வேலைக்கு எழும்புறேன், டைமுக்கு வீடியோக்கள் எடிட் பண்ணி அந்த ஒரு டைமிங்கில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கே பயணம்னு சொன்னால், என்னடா திருநூரோட நிற்கிறேன்னு யோசிப்பீங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே. ஸோ அப்போ முழுகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இன்றைக்கு வேறு பழமையாக 10 காலம் அப்படி தான் வரணும், 10-20 அப்படி வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 11 மணி ஆகிட்டு. வடிவெல்லாம் குளிச்சு முழுகிட்டு வர லேட் ஆகிட்டு. ஊபர் பேக்கை எடுத்து எவ்வளோ நாள், 3 நாள் ஆகிட்டாங்க. 3 நாளாக ஊபர் ஓடல நினைக்கிறேன். இன்றைக்கும் ஓடலாம் மாதிரியா, இன்றைக்கும் ஓடலாது. இப்போ நான் வந்து மேபி கனடா கந்த சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கனடா கந்த சுவாமி கோயிலுக்கு சிலது போகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கு இந்த டே எங்களுக்கு எப்படி எல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு வந்து வெதர் வந்து 0 பாகையில் நிற்கிது. பெரிய அளவில் குளிரண்டும் இல்லை. முதல் வேலை பெட்ரோல் அடிக்கணும். காருக்கு வந்து பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் செட் வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஃபியூவல் அமௌண்ட், அதர் அமௌண்ட் $40. No thank you. ஓகே. மசாலா எடுக்கட்டும். நான் வந்து 3 தரத்தில் இங்கே வந்து பெட்ரோல் இருக்குது பாருங்கள். சூப்பர் க்ளீன், ப்ளஸ் க்ளீன், ரெகுலர் கேஸ் தான் நாங்கள் கூட அடிக்கிறது. ஓகே. இப்படியெல்லாம் பெட்ரோல் செட் இருந்தால் பெட்ரோல் செட் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் என்ன ஏன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து பெட்ரோல் வந்து ஆக்கள்லாம் அடிச்சு விடுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இப்படியான மிஷின்கள் வந்துன்னு சொன்னால் அவ்வளோ ஈஸி. முதல்ல அந்த ஏடிஎம்மால் டேப் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வளர இருக்குது எங்களோட நாடு இன்னும். ஆனால் வெரி சூன் வந்துடுமன்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. ஸ்லோவாக அடிக்குது இன்றைக்கி. பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து லோவுக்கு வந்துடுது. நேற்று அடிக்கணுமெண்ட்டு இரவு அடிக்கணுமெண்ட்டு அப்படியே மறந்துட்டேன். இது பெட்ரோ கனடா. நான் வந்து பெட்ரோ கனடாலாம் அடிக்கிறேன். என்னோட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பெட்ரோ கனடாவில் அடிக்கிறது. 12:20க்கு ஸ்காப்ரோக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ நான் வந்து சித்தாண்ட வீடெல்லாம் நிற்கிறேன். சித்தாவை கூட்டி வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால், இப்போ முதலாவதாக கோயிலுக்கு போக முடிஞ்சு யோசிக்கிறேன். கோயிலை முடிச்சுட்டு தான் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சித்தா வந்தால் பிறகு என்ன செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கோ. மற்றது எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த 3 ஐடியும் வந்து கீழே வரும். அதையும் மறக்காமல் எங்களோட டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கனடாவில் வந்து மார்க்கெட்டிங் செய்கிறோம். அதாவது வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ ஷூட் எடுத்து கொடுக்குறது, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, அப்படியான கொஞ்சம் இதுகள் வந்து அந்த சைடில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்த்து எங்கள் பேஜோட நீங்கள் பார்த்தாலே விளங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றது. ஸோ அதுகளுக்கு நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். இப்போ சீதாவுக்கு வெயிட் பண்ணுறேன். கோயிலுக்கு போவோம். 12:20 இப்போ நேரம். வணக்கம் ஜிதா. வணக்கம். வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நாங்கள் முருகன் கோயிலுக்கு போவோம் முதல்ல. ஓகே, சரியா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். முருகன்கிட்ட நான் டெய்லியும் போவேன். டெய்லியில் ஒவ்வொரு வெள்ளியும் போகலாம். ஆனால் ஸ்காப்ரோ இல்லை, பொம்மம் இல்லை, நீங்கள் வாரன்றது அங்கே கூட பக்கத்தில் முருகன் இல்லையா? மாமா கேட்கணும் இருந்தால் அங்கே போகலாம் தான். ஆனால் ஏன்னா தெரியும், இந்த கனடா கந்த சுவாமி கோயிலில் போகிறதுல எனக்கு ஒரு
அதுக்கு அந்த கோயில் போனால் ஒரு கோயிலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே இங்கே பாருங்க 32 நிமிஷம் காட்டுது. என்ன ட்ராஃபிக் தானே? என்ன நேரம் 1 மணி. கோயிலுக்கு போகிறோம் கோயில் வருது இல்லையா 4 நிமிஷம் 1.4 கிலோமீட்டரில் கோயில் வந்துடுமா? சரியா ட்ராஃபிக் என்ன இதான் ஸ்காபா பக்கம் வந்தவர ட்ராஃபிக். சனப்பழக்கம் கூடின இடம் இதுவே. இப்போ டவுன் டவுன் போனால் இன்னும் சரி கதை. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணிடுறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே பாருங்க. ஓரளவு கார்கள் நிற்கிதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நான் நிறைய தேசிக்காய்கள் மிதிச்சிருக்கு. புது கார் வளர்த்து இங்கே வெறி நம்ம கார் எடுத்து 1 மாதம் வரப்போகுது. இன்னும் ஒரு மாதம் சரியாக 1 மாதத்தில் கார் எடுத்து 1 வருஷம் 1 இயர் அனிவர்சரி செய்யணும். காரை முதல் க்ளீன் பண்ணணும். என்ன வெளியில தான் கழுவுறேன் ஆனால் உள்ளுக்கு க்ளீன் பண்ணுறேன் இல்லையா? ஏன் ஓகே போமா. நாங்கள் இப்போ கோயிலடிக்கே வந்துட்டோம். காரை அதில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறோம். இனி வெதர் வந்து ஓகே ஆகிடும். அப்படியே இனி எங்களோட டேயும் வந்து சிறப்பாக வந்து மாறிக்கொண்டு இருக்கும். இந்த குளிர் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னு சொன்னால் நிறைய ஐடியாக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கலாம். வெள்ளிக்கிழமையில என்னால் முடிஞ்ச வரைக்கும் முருகனிட வரணும்ன்றது இந்த வருஷம் யோசித்தது. ஆனால் ஒவ்வொரு வெள்ளியும் வரணும்னு யோசித்தது. ஆனால் ஒவ்வொரு வெள்ளியும் விரையலாமல் இருக்குது. சில வேளையில் வந்து ஸ்காப்ரோவில் வேலை இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே வாரதுன்றது சும்மா இல்லை. அதுவும் 401 எக்ஸிட்டோட இருக்குமென்னு சொன்னால் இன்னும் ஈஸி. ஆனால் இந்த 401க்கால் இங்கே கனடிக்கு அதுக்களால் வர்றது தான் போமம்பில் இந்த இங்கே வரதை விட சரியான டைம் எடுக்குது. அதாலேயே வேற இல்லாது. வாங்க போவோம். வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலை கும்பிட்டாச்சு. இவ்வளோ தான் வேலை. என்ன கணக்கெல்லாம் கும்பிட்றதில்ல. முருகனை பார்த்தா சரி. முருகனை பார்க்கலாம் கதவை பூட்டிக்கிறாங்க. ஆனால் அங்கே எல்லாம் நிற்கிற முருகன் கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன ஆறுதல் ஒன்று கிடைக்கும். என்ன இல்லையோமோ? மற்றது எங்களுக்கு இப்போ சாப்பாடு வந்ததுக்கு ஐயா எப்படி கோயில் சொல்கிறேன் என்ன சட்டை வடி இருக்கு. நாங்கள் வேற லேட் ஆகிட்டு கோயில் பூட்டிட்டேன்னு சத்தியமாக வருது. அமிர்தம் தான். சோறு வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ மேலே போகிறோம். இனி நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். பக்கத்தில் 12-13 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். பூஜை நேரம் முடிந்து விட்டது. இல்லாட்டி நிறைய ஆக்களை பார்த்துக்கலாம். என்ன இந்த வெள்ளிக்கிழமை தானே நிறைய ஆக்கள் வருவினோம். பூஜை நேரம் முடிந்து விட்டது. சோறு முடிஞ்சது. எங்களுக்கு ஐயா தான் சோறு தந்தவர் எடுத்து. அது உள்ளுக்கு வச்சு எடுத்து தந்தவர். இல்லாட்டி எங்களுக்கு இந்த சோறும் இல்லை. பட் ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பேர்டேக்கு வருவோம். என்ன சத்தியமாக வரல சாப்பாடு சூப்பர். நாங்கள் இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். போமா ஆரம்பிப்போம் பயணத்தை. இந்த டிம்பார்டன் காஃபி வந்து நான் வந்து பகலில் வந்து குடிக்கிறேன் என்ற ஒரு முடிவு கொண்டு எடுத்துருக்கிறேன். இண்டியில் ஏன்னு சொன்னால் பணத்தையும் சேவ் பண்ணணும். அது ஒரு முக்கியமானது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பகலில் வந்து $5 வந்து லாஸ் பண்ணுறேன். 5-15 $150 கிட்ட மார்னிங்குக்கே போகுது. பிறகு எப்படியும் 2 தரம் குடிப்பேன் ஒரு நாளைக்கு காஃபி. ஏதாவது ஒரு நாள் குடித்தாலும் ஓகே. பட் ஆனால் பகலில் வந்து பகல் சாப்பாடையும் பகலில் டீயையும் வந்து வீட்டை குடிக்கணும். எனக்கு பசுப்பால் குடிக்க பழக்கமே இல்லை. பசுப்பால் குடித்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதால் இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போகிறேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போயிட்டு நெஸ்டமோட் நல்லா இருக்கும் குடிக்க. அது ஆத்துறதும் சரியான ஈஸி. டக்கு இப்படி போட்டுட்டு ஸோ அது வாங்கி வைக்க போகிறேன் வீட்டை. நானே ஆற்றி குடிச்சிட்டு அது ஈஸியாக மாற்றலாம். டேஸ்டாகவும் இருக்கும். பலம் நலம் சக்தி நெஸ்டமோட். முந்தி விளம்பரம் போகிறது டிவியில். என்ன அவங்களுக்கு விளம்பரம் செய்கிறீங்க? பலம் நலம் சக்தி நெக்ஸ்டமோட். ஓகே நான் வீடியோ எடுக்க வேண்டிய இடத்துக்கே வந்தாச்சு. இங்கே கார்வால் திருப்பி விடுறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. மற்றது பார்க்கிங் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். நாங்கள் போகிற பக்கத்துக்கு ஈஸியாக விட்டோம்டா எங்களுக்கும் ஈஸி. மற்ற சைடுக்கு விட்டு சில இடங்களில் பார்க் பண்ணிடலான்னு போட்டிருப்பாங்க.
வீட்டு ஏரியாக்களில் சில இடங்களில் பார்க் பண்ண இல்லாது இதில் விடுவோம் டக்குன்னு வர்றது தானே. சரி நாங்கள் எங்களோட வேலையை தொடங்குவோமா? போகும் தானே காரம் என்ன வேறு. ஓகே இதில் வேறுங்கோ சினோமேன் செய்து விளையாடி இருக்கிறேன் இந்த தம்பியாக்க. வீடியோ எடுத்து முடிஞ்சது பசிக்குது முதல்ல என்ன 3:30 ஆயிட்டு. சரி அமீனாக்கட்டு போனோம். இப்போ சித்தாவிட்ட சாப்பிட்டு வீடியோ எடுத்து முடிஞ்சது அளவில் என்ன வேலை முடிஞ்சது. இப்போ மாமாட பிள்ளைகள் வந்து கூமனில் ரக போகிறோம். ஸோ இப்போ வலிக்கிட்டாச்சு ஸ்காப்ரோவிலிருந்து வலிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் அமௌண்ட் போனி வாங்குறதுக்கு வந்து நினைக்கிறேன். எத்தனை உண்டு 3 வாங்கும் 2 ஓகேண்ணே. ஓகே இந்த பிஸ்கெட் எல்லாருக்கும் தெரியும். நைஸ் இது தேங்காய் பூ பிஸ்கெட். சிட்டியான க்ரேசி எனக்கு இந்த பிஸ்கெட்னு சொன்னால். இந்த பிஸ்கெட்டை பார்த்தோன்னே இது வாங்கணும் போல இருந்தது. மற்றது இந்த பேபஸ். அடுத்தது நெக்ஸ்ட் அமௌண்ட் போனி வாங்குறது தான் வந்து நான் ஏன்னு சொன்னால் டிம் ஹோட்டலில் நாட் ஷுவர் பட் ட்ரை பண்ணுறது தான். எதையும் முயற்சி செய்கிறது தானே. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் நான் பந்தயம் காட்டவே மாட்டேன் எதுக்கும். ஏன்னா வாய் கொஞ்சம் கொண்டோல் இல்லாத வாய். மற்றது கச்சான் அல்வா பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருந்தது. ஓகே இப்படி கிடைக்கிறதுலேயும் ஒரு இன்பம் இருக்குண்ணே. சூப்பராக பிள்ளைகளை இப்போ கூமனை விட்டுக்கிறாங்க. ஆக்க வாரக்கிடையே இந்த கச்சானெல்லாம் முடிஞ்சிடும். அது மட்டும் தெரியுது. சூப்பராக இருக்குமே. நாங்கள் இப்போ மஜிஸ்டிக் மால் அடிக்க வந்திருக்கிறோம். சித்தாக்கிற அலுவலம். ஸோ அதை முடிச்சுட்டு தான் போகிறோம். அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கேன்னு சொன்னால் போமம்பில் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். 5:45 5:45 ஆகிட்டு இந்த டே போயிட்டு இனி வீட்டை போய் எடிட்டிங் படுக்கிறது அவ்வளோதான். எழும்புறது ரொட்டேட் இப்படியே போகுது வாழ்க்கை. எங்கே போய் முடிய போகிறது தெரியல. பார்க்கலாம்.